வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு வியாழக்கிழமை 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் நாள் வந்துடுச்சு. சரியோ, நாள் பூரா போக்கு பனி பெய்யுது. மாசியில் பனி தானே, மாசி பனி மூசி பெய்யுது. பங்குனி வெயிலில் போகிறவரை பார்த்துருப்பதே பாவம் என்று சொல்கிறோம். அப்போ அது பங்குனியில் மாசியில் பனி தான். அப்போ அப்படித்தான் இருக்கும் ஒரு காலம். சரியோ, செடிகளுக்கு போ. நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். அடக்குமுறைகளை கைவிட்டு அரசு ஜனநாயக முறையில் செயல்பட வேண்டும். பாராமன்றது எதிர்க்கட்சி தலைவர் சயித். அடக்குமுறை நடக்குது. அப்போ நேற்று கூட்டம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கடும் விளையாட்டில் நடந்திருக்கு. இவங்கள் அதுதானே எதிரியே வெல்றால் எதிரியும் நண்பனாகிறாங்க ஒரு பக்கத்தால். என்ன இதை முதலே இருக்கிறான் தானே எல்லாரும் காய்ச்சாங்க. கூட்டமைக்காரங்க கணவர் இருந்தவங்க எல்லாரும் இருந்தாங்க. எதிர்கட்சி தானே அவங்களுக்கு. அப்போ எல்லாம் சேர்ந்து அப்போ எல்லாம் சேர்ந்து பிளான் போட போகிறாங்க. நாமல் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சரி. இதில் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா சபாநாயகரிடையே கடும் முருகல். எப்போ முருகல் இல்லாமல் இருந்திருக்கு. முருகல்ன்றது பெரிய வேலை இல்லை, முருகல் தான். பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பிக்கும் சபாநாயகருடைய கடும் முருகல் நிலை ஏற்பட்டது. அது கிடையாட்டும். நாங்கள் அதை பார்ப்போம். தனியாக தானே கதைக்கணும். நாங்கள் இன்றைய தானே கதைப்போம். ஐக்கிய அரபுக்கு ஜனாதிபதியான விஜயம். 25ஆம் ஆண்டு உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக உச்சி மாநாடு ஜனாதிபதி அனுரவிசாரணைக்கு இதில் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு நாடுகளுக்கு போகிறார். அப்போ இன்னையும் வாங்கிட்டு வருவார். ஏன்னா அதுதான் எல்லாம் ஒரு நாடாக போய் என்ன இப்போ அள்ளி கொடுக்குது சீனா. எல்லாம் அள்ளி தான். அதை விட அப்படி கொண்டு போன மாதிரி இந்தியா கொடுக்குது. இனி அரபு நாடும் கொடுக்க போகுது. ஆனால் இஞ்சி எல்லாரும் பிளான் போடுவாங்க நிப்பாட்டுற காலை எதிர்கட்சிகள் கதைக்கிறாங்க. என்னடா நடக்குது? ஏப்ரல் 24ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல். நல்லா இருக்க விட மாட்டாங்க ஒரு நாளுமே. அது மனித இயல்பு. எங்கேயும் அப்படிதான். நல்லா இருந்தால் அவனை அப்படித்தான் ஜோதிக்கும். அடிக்க தான் படிக்க. ஏப்ரல் 24ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல். பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லிட்டார். அப்போ சரி, 24 தேர்தல். 24 என்ன நாள் வருதுன்னு படாயிரண்டு பார்க்கணும். சரி, அப்போ இனி அப்போ என்ன பணம் செலுத்தி உணவருந்திய எம்பிக்கள். இது என்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையை தாம் உட்கொள்ளும் உணவுக்காக 2000 ரூபாயை செலுத்தும் தீர்மானம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்கு என்ன செய்யறது? காசை கொடுத்து சாப்பிடுங்க. காசை கொடுத்துட்டு சாப்பிடுங்க. பாராளுமன்ற அவைக்குழு எடுத்த முடிவை தொடர்ந்து இத்தீர்மானம் அமல்படுத்தப்பட்டது. அதன்படி காலை உணவு 600 ரூபாய்க்கும் மதிய உணவு 1200 ரூபாய்க்கும் மாலை 200 ரூபாய்க்கும் வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவு கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தாலும் பாராளுமன்றம் நேற்று கூடிய நிலையில் நேற்று அது செயல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணக்கு போய் சொன்னா 2000 கொடுத்துட்டு 30,000 பட்டதாரிகளுக்கு உடனடி வேலை வாய்ப்பு. அமைச்சர் நலிந்த ஜெயஸ் திஸ் சக்கியன் 35,000 பட்டதாரிகளுக்கு. நல்ல விஷயமா இருக்கு. என்ன பட்டதாரிகள் வந்துட்டாங்களே, அதுதான் எங்கண்ட பிள்ளைகளுக்கு. சரி, நல்ல விஷயம். என்ன ஒரு வச்சு கொடுக்க போகிறாங்க. இதில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, இதில் இப்போ எங்கள்ட டாக்டருக்கு சப்போர்ட் கூட போகுது இன்னும். ஏன்னா அவங்க நினைப்பாங்களே எங்கள்ட டாக்டர் காட்சி தான் அங்கே நடந்தாண்டு. என்ன அவர் இதெல்லாம் அவர் சுசுப்பியாடு பேரண்டா யார் குத்துனமோ அரிசி ஆட்டோன்னு சொல்லி போட்டு நைஸா. சரியா டாக்டர்? ஆனால் கதைச்சு பாராமன்றத்தை காய்ச்சாரு அன்றைக்கு வாய்ப்பு வரைக்கும் அதுக்குள்ளே விழுத்து விட்டுட்டார் இல்லை. சரி, ஏதோ என்ன நடக்கட்டும். வடக்கில் அவசரமாக முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதியிடம் ஆளுநர் கலந்துரையாடு. ஆளுநர் டவுன் முழுக்க ஏதோ இறங்கி தெரிஞ்சாடா பாண்டைக்கு. அந்த வாய்க்கால் வரம்போல அந்த கடைகள், அந்த கடை தொகுதிகள் அதான் சொல்லிடுறாங்க. அந்த கடை பல கடைகளில் போலீஸோட சும்மா இல்லை எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கோம்.
நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நாமல் எம்பிக்கு அழைப்பு. ஏன் ராஜபக்ச வரும் 18ஆம் தேதி நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு அவரை கூப்பிட்டுக்கிறாங்க. சரியா சரி. கடவுச்சீட்டு அலுவலகம் 24 மணி நேரம் இயங்க தீர்மானம். அது இப்படி அப்போ எடுத்த தீர்மானம். அப்போ இங்கே போவோம் யாழ்ப்பாணத்தை எங்களுக்கு அதானே முக்கியம். கொண்டு வருவாங்க வேறட்டு குடிவரவு மாதிரி நாங்கள் போமே வேலை கேட்டு கதவு துறக்கிற வேலைன்னா பரவாயில்லை. அரசாங்கத்தில் வேலை செய்யணும். அரசாங்கத்தில் வேலை வேணும். ஏன்னா கவர்மெண்ட் குருமன் வேலைண்டா கோழி மேய்க்கிறண்டாலும் குருமந்து வேலை வேணும். கவர்மெண்ட் வேலை. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கெல்லாம் 24 மணி நேரம் இயங்கி நாளொன்றுக்கும் 4000 கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு 4000 ஆக எங்கண்டியாக 40,000 போய் நிற்கிறானோடு பேருந்து நேரம் என்ன அப்போ கட்டாது என்னென்று பார்ப்போம் இருக்கா என்ன கடவுச்சீட்டு உறுதி செய்வதற்கு கூடுதல் ஊழியர்களை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெய் எங்கேயும் பார்த்து கீழே கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். சரி அதை பேருந்து கதைப்போம் என்ன அல்ல வாட்சி விடுவோம் கணக்கே இல்லாத நடவடிக்கை தொடர்பாக விருந்துரைக்கு சமர்ப்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. புத்திஜீவிகள் குழுவின் விருந்துரைக்கமைய பி வகை கடவுச்சீட்டுகள் 1100 1,11,000 திணை சமகால விநியோகத்தர்கள் வழங்குவதற்கான பொருளை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நல்ல விஷயம் நடக்க ஏதோ நடந்து மக்கள் நிம்மதியாக இருக்கட்டும். கிரி அந்த வரிசையில் போய் படுத்துக்கிறாந்து அங்கே காஜு கொடுத்து இப்போ தெரியுமா இதோ போய் படுக்க 20 நேரம் கொடுக்கணும். எம்பிக்களுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாது. அமைச்சர் நலிந்துதான் எல்லாத்தையும் கதை சொல்லுகிறேன் அமைச்சரவை பேச்சாளர். அப்படி சரி அப்போ பேசத்தானே அப்போ இறக்குமதி செய்யப்படாதான். இறக்குமதி செய்யாது என்ன அப்போ அவருக்கு வாகனம் இல்லையாமே. முருகன் அண்டு இறக்குமதியை இவங்க செய்யுங்களான்னு சொல்லி போட்டு அரசாங்கம் சொன்ன ஜனாதிபதி சொன்ன விஷயம் என்ன சொல்லுங்க. தயவு செய்து தேவையில்லாடி வேண்டாம் எங்கள் வாகனம். உண்மைதானே விளங்குதா ஏண்டா எங்களோட டொலர்ஸ் தானே இப்போ எங்களோட நாட்டு கையிருப்பு தான் இல்லாமல் போகும். வேண்ட என்ன செய்யும் அடுத்த வாகனத்தை வெளிநாடு இறக்கணும். சும்மா இறக்கணும். அரசாங்கத்தின் கொள்கையின்படி எம்பிகளுக்கு வாகன அனுமதிகள் வழங்கப்படுவதில்லை. அந்த கொள்கையின்படி ஒரு எம்பிக்கு தனது பணியை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்திடமிருந்து ஒரு வாகனம் மாத்திரம் வழங்கப்பட வேண்டும். பதவிக்காலம் முடிவடைந்ததன் பின்னர் மீள கையளிக்க வேண்டும். 5 ஆண்டுகளாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாமல் உள்ளதால் வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் தற்போது பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு எம்பிக்களுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்ய போவதில்லை என்ற அப்போ கிடைக்கிற வாகனங்களை வச்சு ஓட வேண்டியா திருத்தி போட்டு ஓடுங்கோ திருத்தி ஓடுங்கோ ரோட்டில் நின்று திருத்த ஓடும். அப்பவும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை என்ன செய்ய. ஆனால் அப்போ நேரத்துக்கு வலிக்கிட்டுருவோம் கொழும்பு போகிறோம் இந்த மட்டும் போகக்கூடாது. ஜனாதிபதியின் நிதி நிவாரணத்தை பிரதேச சபை ஊடாக வழங்க தீர்மானம். பிரதமர் கருணை தெரிவிப்பு. இப்போ கண்ணால் கதையாமல் இருக்குதா என்ன. ஜனாதிபதியின் நிதி நிவாரணத்தை ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சகல பிரதேச சபைகள் ஊடாக நிதியத்தின் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிக்கும் பிரதேச சபைகள் ஊடாக குறித்த விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் கருணி எல்லாம் கராதியும் போடுவோம். இந்தியாவில நெல்லுக்கார நிர்ணய விலையை அறிவித்தது அரசாங்கம் நேற்று அறிவிச்சிட்டான். கிலோ ஒன்று 120 ரூபா, நாட்டு நெல் 120 ரூபா, சம்பா நெல் கிலோ ஒன்று 125 ரூபா, கீரி சம்பா கிலோ ஒன்று 132 ரூபாய்க்கும் எதிரான இந்த கொள்ளுனை செய்யறாங்க. இனி இதை விட கூடவோ கொள்ளுனை செய்யலாம். இது கட்டுமோ கட்டையிலையோ அது தெரியும். ஆனால் விவசாயிகள் எல்லாம் அறவிலைக்கு கொடுத்துட்டு இருக்குது பாவங்க. மஹிந்தவை சந்திச்சார் இந்திய உயர்ஸ்தானிகள். பார்த்தி இவர் பார்த்து ஒளிமை நிற்கிற படி வசிமாட்டா பார்த்தி மஹிந்த ராஜபக்சம் அவர் அந்த அந்த இது வந்தோடனே ஒரு தில் வரும். என்ன ராஜபக்ச சந்திச்சு என்னது சும்மா காய்ச்சிக்கணும் என்ன சந்திப்பு நேற்று புதன்கிழமை காலை கொழும்பு ராஜபக்ச இல்லத்தில் இந்த சந்திப்பில் பொது ஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் காரியவசம் இணைந்து கொண்டார். என்ன வீட்டை போய் சந்திக்கிறான்னு போட்டு வீட்டு பிளான் பார்த்தாரோ இந்தியா நம்பலாது. யாழ் புகையிரத நிலைய ஆசன முன்பதிவு கரிமபுடம் 24 மணி நேரம் சேவை. அத்தியட்சர் சுரேந்திரன் தெரிவிப்பு. முன்பதிவு கரிமபுடம் எல்லாம் நீர் கட்டணத்தை குறைக்க பரிசீலனை. குறைங்கோ. கட்சி தலைவருடன் எதிர்கட்சி தலைவர் சந்திப்பு. சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் எல்லாம் விலாசம் அங்கே ரணில் இருக்கிறார் இல்லை தானே. ரணில் இருக்க இங்கே பேர் எங்கண்ட சிறுதனை எம்மன் இருக்கிறேன். அவ்வளோ நல்லா இல்லை முகம். கடைசியா இருக்கு. எங்க டாக்டர் இருக்கிறாரு இல்லை தானே. டாக்டர் இல்லை அவர் எதிர்கட்சி கேமில்லை அது கேமில்லை நடுவில் போகணுங்கிறாங்க. அதில் ஆளுங்கட்சி கேம் பண்ணாங்க. அதில்
உங்களுக்கு எதிர்கட்சிக்க வேண்டாம் போடக்கூடாது நடுவில் நாங்கள் இருந்து கதைப்போம் எங்கே வேணா நான் கதைச்சா சரி சரியோ அவற்றை அதுதான் அவற்றை கொள்கை மக்களுக்காக செய்கிறது சரியோ கட்சி தலைவருடன் எதிர்கட்சி தலைவர் சந்திப்பு எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தலைமையில் ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவருடன் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களை ஒருங்கிணைப்பது குறித்து நேற்று முக்கிய கலந்துரையாடல் நடந்ததான். சரி அதுக்கும் தண்ணி இல்லையே அதுவும் காசு கொடுத்தா அந்த எத்தனை முடியும் என்ன செய்யுது பெரிய கரைச்சல் என்ன. அடுத்தடுத்து சும்மா அந்த பாட்டி அது இதண்டுன்னு 200 மில்லியன் தேங்காய் இறக்குமதிக்கு அனுமதி இன்னும் இறக்க இல்லையே இது கொடுத்துருக்காங்க. உற்பத்தி பற்றாக்குறை மத்தியில் உள்ளூர் கைத்தொழில் மற்றும் நுகர்வோருக்கான ஆதரவளிக்கும் வகையில் தேங்காய் துருவல் பொருட்கள் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை தேங்காயிலே அது சம்பந்தமாக இதுவரை என்ன இவங்கள் தேங்காய் இறக்கி விட்டா கிடைச்சே இல்லையா சும்மா அந்த பால் மாவுளை அது ஜனம் குடியாது. யாழ்ப்பாணத்தில் குரங்குகள் இருக்கு என்ன யாழ்ப்பாணத்தில் குரங்கு இருக்குது சாவச்சேரி பக்கம் போய் குரங்கு யாழ்ப்பாணம் ராவணுக்குள்ளே உங்கள் கல்யாங்காலில் குரங்கு 2 தெரிஞ்சது இப்போ காணல. கீரிமலை நாகலேஸ்வர ஆலய மகோற்சவம் அது அங்கே பயணிகளின் தேவை கருதி யாழ் புகையிர நிலையத்தில் தொலைபேசி மின்னேற்றும் தொகுதி தொலைபேசி மின்னேற்றும் தொகுதி பயணிகளின் தேவை கருதி யாழ் புகையிர நிலையத்தில் மின்னேற்றும் எப்படி விளையாட்டு பஸ்களுக்கு எல்லாம் போடுவாங்க இப்போ பிரைவேட் பஸ்களுக்கு எல்லாம் சில பஸ்களுக்கு கிடக்கு அப்போ பரவாயில்லை. யாழில் கேரளா கஞ்சாவோட 3 இளைஞர்கள் கைது எங்கடா அந்த 3 பேரையும் பாப்போம் இருக்கா வடிவான பொடியெல்லாம் இருக்கிறாங்களே கஞ்சா நடத்துகிறாங்க. தெனங்கிழப்பு உப்பள நிலையத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை அது நல்ல விஷயம். உங்கள் தெனங்கிழப்பில் மற்ற அந்த இதுலேயும் கிடக்கல எங்கே இந்த செம்மணிக்கையும் கிடக்கு கிண்ணத்தை சுவீகரித்தது சென்ட்ரல் லைட்ஸ் அணி. இந்தியாவிலே 100 சூரிய மின் உற்பத்தி திட்டம் விஜயந்தி செயல்படுத்த நடவடிக்கை பலசக்தி அமைச்சு தெரிவிப்பு. இது கரைச்சல் இல்லாமல் அந்த மின்னாலியில் விட்டுட்டு சூரிய என்னடா சோலரோட போட்டு விட்டா அந்தந்த முந்தி தந்தவங்க நல்ல லாபமாம நல்ல சூரிய ஒளி கிடைக்குதானே இலங்கை நல்ல ஒளி கிடைக்கும் வச்சு பிளாஜிலோண்டியா சூழலோட பாரதம் வெளிநாடு செய்திகள் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும். இஸ்ரேல் பிரதமரை சந்தித்த போது திட்டவட்டமாக தெரிவித்து ட்ரம்ப் என்னடா இவ்வளோ என்னடா நடக்குது அப்போ என்ன யுத்த நிறுத்தம் ஏதோ வச்சு ஏதோ செய்தவங்கள இல்லையே காசாவே இஸ்ரேல் இல்லையோ படித்தது இப்போ இனி அமெரிக்கா அது நான் பிடிச்ச வேச்சுமா இருக்குது அப்படியே என்னடாப்பா காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுடன் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்தார். அங்கே படையல் ஜோதிக்கும் துறையை போகிறாங்க எங்களை கொண்டு ஜாக்குள்ள போகிறாங்க சும்மா சொல்லிப்பட்டு இருப்பானோட இவங்க கைப்பற்றுதானே நான் நினைக்கிறேன் முருகன் இவர் சண்டை நடந்தானே இப்ப எல்லாம் சமாதானம் வந்துட்டாங்களானே நெதன்யாவுக்கு சுமார் நீங்க விட்டுட்டீங்கப்பா நாங்க இப்ப யோசிக்காங்க பிடிக்க வலிக்கிட்டீங்க நீங்க விட்டுட்டீங்க நான் பிடிக்க தாரணம் உங்களுக்கு நீ பிடிக்காட்டி எனக்கு என்ன நான் பிடிக்கிறேன் பேட்டா அந்த சுமார் ஆறுதல். ஸோ கடவுளே என்ன செய்கிறது மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகியது அமெரிக்கா கச்சா திட்ட ட்ரம்ப் இவன் பாவி எல்லாத்துலேருந்து விலகி எல்லாத்தையும் செய்து கொண்டு வரான் என்ன நடக்க போகுது ஆக்களையும் அனுப்புகிறாங்க இலங்கையிலையும் அந்த கன நிறுவனங்கள் நிப்பாட்டப்பட போதும் காசு இல்லாம போகுது எங்களுக்கு சாப்பாடு. ஸ்வீடன் கல்வி நிலையத்தில் துப்பாக்கி சூடு கணக்கு அமெரிக்கா உதவியோட நிறுவனங்கள் கணக்கு இருக்கு என்ன யுஎஸ்ஐட் தான் யுஎஸ்ஐட் நிறைய நிறுவனங்கள் இருக்கு அமெரிக்கன் கோனர் எல்லாம் துளைய போகுது போனா என்ன நடக்க போகுது. ஸ்வீடன் கல்வி நிலையத்தில் துப்பாக்கி சூடு 11 பேர் உயிரிழப்பு ஏன் பேர் அந்த சும்மா நிதிகளை எல்லாம் அணியாக போகுது என்ன எங்கண்டி ஆண்ட விளையாட்டு தானே என்ன அன்ற திசாநாயக்காவை பார்த்து தோழரை பார்த்து தான் இவர் இயங்குறாரு கொடுத்தா அது பிரியோசனப்படணும் சும்மா அதான் கேட்டவர் ஏன்னப்பா நாங்கள் அனுப்புற திருப்பி அனுப்புறீங்க இப்போ பாரதம் சொல்லிப்பட்டாரு சும்மா தேவையில்லாடி வாங்காதீங்க இப்போ இஞ்சாலே திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பிரதமர் மோடி அவர் அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிடக்கலே பிரியாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பாவுக்கு நேற்று முன்தினம் சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் இருந்து கிடந்த பெரிய விளையாட்டுக்காரு. பாலஸ்தீன தேசமே உறுதியான தீர்வு சவுதி அரேபியா வலியுறுத்து அவங்களும் புடுற மாதிரி இல்லை காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள சவுதி அரேபியா பாலஸ்தீன தேசம் ஒன்று உருவாக்கப்படாவிட்டால் இஸ்ரேலுடன் உறவினை ஏற்படுத்த முடியாது எனவும் தெரியும். அவங்க இஸ்ரேல் வேணும்ன்றாங்க இவங்க பலஸ்தீனத்தை தான்றாங்க இஸ்ரேல் சொல்லுது தாங்கள் பலஸ்தீனை தரமாட்டோம் என்னடா செய்கிறது. ஈரான் என்ற நாடே இருக்காது எச்சரிக்கை விடுக்கிற
என்னடா இது ஈரான் ஈராக்குக்கு என்னடா அப்பா ஈராக்கு ஒரு சாத்தி விடாங்க என்ன உண்டு நல்ல அடி தெரியாது ஏதோ கதைச்ச வேறு கதைச்சேக்கு ஒரு 10 அடி ஒன்று சும்மா சொட்டு ஒன்று கொடுத்து விட்டாங்க அட்டாங்கி இருந்தது வேற அண்டு அப்போ ஒரு ஒரு குட்டு அண்டு அது மாதிரி இது இந்த ஈரான நாடே இருக்காதான் ஈரான நாடே இருக்காது. அமெரிக்காவில் கடந்த நவம்பர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆளும் ஜனநாயக கட்சி சேர்ந்த ஜனாதிபதி ஜோ பைடன், குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் பொதுமக்களை சந்தி தீவிர பிரச்சாரமா இஞ்சதான் பிரச்சாரம் மாதிரி இருக்குமா? அது பொய் பிரச்சாரங்கள் சொல்லி போட்டு அங்கெல்லாம் வெடி பிரச்சாரங்கள் வெட்ட சொல்றாங்க. அங்கெல்லாம் இஞ்ச உலகளவில் அதிகரிக்கும் நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய் என்னடா உலகளவில் புகைப்பிடிக்காதவர்களிடையே இது நேற்று வந்தது இந்த லண்டனில் போட்டு வந்துச்சு. என்னடா புகை பிடிக்காதவர்கள் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க வாசிக்கும் கூட விளாங்கல என்ன புகை பிடிக்காதால வருதான் புற்றுநோய். நாங்கள் குடிக்காதங்கடா சிகரெட் குடிக்க வேணாம் சாராயம் குடிக்க வேணாம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதை குடிக்காமலே வருத்தம் வருதான். குடியாதாக்களுக்கும் வருதுன்றது தெரியுது. அப்போ குடியாமத்தான் வருதுன்றது இல்லை தானே? அப்படி குடியாதவைக்கும் வருது அப்படி வேறு. அதுக்காக நான் குடிக்கிறது நீ சிகரெட்டை வாங்கி குடியாண்டா நீ எல்லாரும் சிகரெட் குடிங்கோ ஒன்று கட்டாயப்படுத்தியேன்னு பேர் ஒரு பிரச்சனை வேணுடா. அனைவரும் சிகரெட் அணி இதே காணும். இப்போ கொஞ்சம் பேர் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க பாத்தியோ வீட்டில் சத்தியம் பண்ணி மெஞ்சி சத்தியம் பண்ணி குடியா இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஓடி இப்படி சொல்லிக்கிறாங்க நீ விசாரிக்காத இருக்கிற இப்படி ஜா குடிப்போம். ஜாலில் இடம்பெற்ற பெண்களுக்கான துடுப்பாட்டம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரச படைகள். பாராமன்றத்தில் ரவிகரை சுட்டி காட்டு. தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரச படைகள் ஏன் தண்ணியை தரைக்கணுமே. தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக இந்த நாட்டின் அரச படைகளை காணப்படுவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். அங்கே வச்சுக்கிறாடாப்பா பாராளுமன்றத்தில். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பில் விவாதத்தில் நான் குறிப்பிட விரும்புவது என்னவெனில் தேங்காய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகளை படையினர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. முல்லைத்தீவு கோப்பாய் புலவில் இராணுவத்தினர் அபகரித்த மக்களின் பூர்வீக காணிகள் அதிக அளவு தெங்கு பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அக்காணிகளின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த காணிகள் இராணுவத்தின் பிடியில் இருந்து உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறுகின்றனர். அதான் எங்களுக்கு தேங்காய் பிரச்சனையாக விடு. அவர் நல்லா செய்யுது. பஞ்சாவுடன் 2 கைது பேந்து பூனேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வாடியடி பிரதேசத்தில் அந்த கடற்கால உணர்ந்து கிடக்குறேன். கடத்தல் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளராக விஜயகுமார் இவர் தானே ஆக்டிங் செய்த ஒன்று அரங்கண்ட ஜெயகாந்த் பிரதேச அங்கே எங்கடா மேலதிக அரசாங்கத்தை இவர் காணிக்கு இருக்கிறார். இது ஆக்டிங்காக செய்த ஒன்று. இப்போ நேற்று புதுசாக விஜயகுமார் என்றவர் சைன் பண்ணிட்டார். சரியா? விபத்துக்களை தடுக்க கட்டாக்காரி மாடுகள் பிரதேச சபையால் மடக்கி பிடிப்பு பிடிக்கிறாங்க. நல்ல விஷயம். நாயலையும் பிடிக்கணும். என்னடா நாயலை பிடிச்சி எங்கேயும் கொண்டு ஒரு இது செய்யணும். சரணாலயம். பயன்தரு தென்னை மரங்களை துவம்சம் செய்த காட்டு யானை. இது அடுத்தது கோம்பாவில் சம்பவம். இங்கே கோம்பாவில் எந்த இடம்? முல்லைத்தீவு புதுக்குடிப்புக்கு அங்க காட்டு யானை ஒன்று நாள் 40 பயன்தரு யூசிப்பேர். அது என்னடா அது சும்மா அப்படி இப்படி தட்டி விளையாடுற ரெண்டு இப்படி ஒரு முட்டு அப்படி பேரோட இந்த உங்கள்ட என்னடா ஜேசிபி அதை செய்கிறத விட அது மோசமாக செய்யும். விழுத்தி போட்டு அதுக்கு அந்த குருத்தை இழுத்து சாப்பிட்றதுக்கு தான் அந்த விழுத்துறது வெட்டாதல்லோ குடுத்து சாப்பிடுறது. அந்த குருத்தை இழுத்து நாங்கள் குடுத்து சாப்பிடுவோம். அந்த குருத்தை சாப்பிடும் தேங்காயோட வச்சு சாப்பிடும். எட்ட இல்லை தானே தான் எழுதி போடும். என்ன செய்வோம்? கடவுள் படைப்பு ஒரு படைப்பு தானே எல்லாம். என்ன செய்யணும்? மன்னர் வங்காளில் கனிய மணல் ஆராய்ச்சி மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. அங்கே வந்து பெற்றோரோட கண்டதுக்க தோண்டி அவங்கள என்ன உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான நீதிமன்ற வியாக்கியானம் இதுவரை கிடைக்கவில்லை. சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன ஆளுங்கட்சியினர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் 4 போலீஸில் சரண். பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அந்த அப்போ நடந்ததாகுமே என்னடா அதே பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த எஞ்சிய 4 பேரும் யாழ் இந்து கொழும்பு இந்த இடையே விவாத சமர். கல்லூரி குஸ் போதை வஸ்துடன் இந்திய பிரஜை கைது. அந்த குஸ் இந்த குஸ் சொல்லுவாங்க. வவுனியாவில் களை கட்டியது பெரும்போக 5 மில்லியன் ரூபா பெறுமதியான 1 கிலோ 40 கிராம் குஷ்ரக போதைப் பொருளுடன் நாட்டுக்கு வந்த இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக விமானத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு. அடே
ஒரு கோடி கொண்டாடுறாங்க சில விட்டுருவாங்க 1,25,00,000 அப்போ பெருமாள் 1.5 கிலோ அதாவது பாவிக்கிறதுக்காக இருக்கிறாங்களே இலங்கையில் இப்படி எத்தனை வாங்கலாம் என்னப்பா ஐயோ அதாவது வேண்டுற காக்கில் இருக்கிறாங்க கொண்டாடுறாங்க என்ன என்னத்தை பாவிக்கிறதுலாம் இருக்கிறாங்க பாருங்க. விவசாயிகள் நுகர்வோரை பாதுகாக்க நெல்லுக்கு உத்தரவாத விலை அமைச்சர் சுனில் ஹெந்துன் நெத்தி. விவசாயிகள் நுகர்வோரை பாதுகாக்க நெல்லுக்கு உத்தரவாத நிலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதை சொல்லித்தான் தானே விலை இல்லாமல் அதான் சொல்லியிருக்கிறாங்களா. அப்போ இத்துடன் நாங்கள் செய்திகள் முடிவடைந்தன. இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன ஆசிரியர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் 1 பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் 0121-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் 10 புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.